வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. யார் பின்னாடியும் போக மாட்டோம், ஓபிஎஸ் முன்னிலையில் போட்டுடைத்த பண்ருட்டி ராமச்சந்திரன். வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம். அதாவது, சென்னையில் நாம் யார் பின்னாலும் செல்லப் போவதில்லை, நாம் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை என ஓபிஎஸ் அணியின் ஆலோசகரான பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தாராம். அதாவது, பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில்தான் அந்த கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இடம்பெறுவார்கள் என்பதை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி செய்யவில்லை என்றும், இந்நிலையில்தான் இன்று ஓபிஎஸ் அணியில் முக்கிய ஆலோசனைகளும் நடத்தி வருகிறதாம். அதாவது, 2024 மக்களவைத் தேர்தலில் தான் அதிமுக தனித்து போட்டியிட நிலையில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்களும் மீட்புக்குழு ஒருங்கிணைப்பான பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அமமுக பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்தனராம். இந்த கூட்டணியில் தான் பாஜக கூட்டணியும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பாஜக கூட்டணியில் தனி சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் தோல்வியடைந்தார் என்று கூறலாமா. இந்த நிலையில் தான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம். மேலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அறிவித்திருந்தாராம். இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழுவின் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் இடம்பெறுவார்கள் என கேள்வியும் எழுந்த நிலையாம். இருவரும் தங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றனர் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தாராம். அதே சமயம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லையாம் மற்றும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை வேப்பூரில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் தான் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு ஒன்று பெரிதாக நடைபெறுகிறது. இதில் 2026 தேர்தலில் தெளிவான முடிவை எடுக்க வகையில் செப்டம்பர் மாதம் மாநாட்டில் நடைபெறும் என்று கூறினாராம். அந்த மாநாட்டுக்குத்தான் முன்னோட்டமாக மாவட்டம் தோன்றும் கழக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும். மக்களை அழைத்து வருவதற்கான முன்னேற்பாடுகளும் செய்வார்கள். அரசியல் பாதையில் முன்னோக்கி செல்வதற்காக மதுரையில் மாநாடு நடத்த முடிவு செய்துள்ளோம். நாம் யாரும் பின்னாலும் செல்லப் போவதில்லை. நாம் யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் அரசியலும் நடத்தவில்லை. ஏற்கனவே எல்லா பொறுப்புகளிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருக்கிறார், நானும் இருந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் பதவிகளை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆகையால் யாரை நம்பியும் நாங்கள் அரசியல் நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். 2026 தேர்தலில் தான் நாங்கள் தெளிவான முடிவை எடுக்கும் வகையில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் மாநாடு ஒன்று நடைபெறுதாம். இதில் தான் தெளிவான தீர்மானத்தையும் தமிழ்நாடு மக்களுக்கு வழிகாட்டும் வகையிலாக நம் முழுக்கம் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாராம். நமது எதிர்கால திட்டம் இருக்கும், நமது கொள்கை பிரகடனம் இருக்கும். 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று நமதே என தெரிவித்துள்ளாராம். இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள், அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டத்தில் உடன் நின்ற நாங்கள் அனைவருக்கும் நன்றி. அதிமுக மீட்டெடுப்புக்கான சட்ட போராட்டம் தொடரும். எதிர்காலத்தில் நமது நோக்கத்தை வென்றெடுப்போம் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியில் அமர்வதே தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, சில முடிவுகளை வெளியே சொல்ல முடியாது. செப்டம்பர் 4 நடக்கும் மதுரையில் மாநில மாநாட்டில் எனது தலைமையில் தான் நடக்கப் போகிறது என்றும் அவர் தெரிவித்தாராம். இந்த மாநாட்டில் தான் அடுத்து வரும் எதிர்காலத்தில் மக்கள் நலத்திட்டங்களை என்ன என்பது மதுரை மாநாட்டில் அறிவிப்பேன் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.